الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد شاورهم في الأمر صدق الله مولانا العظيم. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்கள் பல்வேறு காரியங்களில் செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டியவர்கள். எல்லா விஷயங்களையும் அறிந்தவர்களாக எந்த ஒரு மனிதரையும் நாம் சொல்ல முடியாது என்கின்ற போது, தெரியாத விஷயங்களை ஆலோசனை செய்து பிறரிடம் அதற்கான ஒப்பீனியன்களை கேட்டு பலரிடத்தில் அது பற்றி விசாரித்து செய்ய வேண்டிய சூழல்களும் உண்டு. தெரிஞ்ச விஷயத்தை ஒரு மனுஷர் அவராக செய்வார், தெரியாத விஷயத்தை என்ன செய்யணும் என்றால் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று கேட்டுத்தான் தெரிய முடியும். இதற்கு பெயர் அரபியில் மஷ்வரா என்று சொல்வார்கள், கலந்து ஆலோசனை செய்தல். பல பேரிடம் ஒரு செய்தி குறித்து, ஒரு காரியம் குறித்து விசாரித்து தெரிந்து கொள்வது, அதில் ஏதாவது ஒன்றை முடிவு செய்வது, தனக்கு சரியானதை முடிவு செய்வது. யாரிடமும் கேட்காமல் ஒரு மனிதன் தனக்கு தெரிந்ததை வைத்தே செய்து கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் அதில் பல நேரங்களில் தவறுகள் நடக்கும். விளைவுகள் சற்று கடினமானதாக கூட பல நேரங்கள் இருந்து விடலாம். எனவே தான் திருக்குரான் நமக்கு கட்டளை இடுகிறது, உங்கள் காரியங்களிலே நீங்கள் மஷ்வரா செய்யுங்கள், ஆலோசனை செய்யுங்கள் என்று சொல்கிறார். ஆலோசனை செய்கிற போது அந்த காரியம் முழுமை பெறுவதை, அது நிறைவு பெறுவதை நம்மால் பார்க்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஊதீது இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன், எல்லோருடைய அறிவையும் கொடுத்திருந்தான். எல்லா முன்னால் பின்னால் வாழ்பவர்கள் அத்தனை பேருடைய அறிவையும் நபி அவர்கள் பெற்றிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தொடர்பு நேரடியாக இருந்துச்சு. எதாக இருந்தாலும் அல்லாஹ்வே அதற்கு விளக்கம் சொல்லுவான். ஆனால் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தன் வீட்டு காரியத்தை கூட மஷ்வரா செய்வார்கள். ஒரு செயலை செய்கிற போது அது குறித்து யாருக்கு தெரிந்திருக்குமோ அவர்களை கூப்பிட்டு கேட்பாங்க, இது எப்படி செய்யலான்னு கேட்பாங்க. குடும்ப சார்ந்த பிரச்சனைகள் ரசூலுல்லாஹ் 4-5 பேர்கிட்ட விசாரிப்பாங்க, இது சம்பந்தமாக என்ன செய்யலாம். அப்படி கலந்தாலோசனை செய்து ஒரு காரியத்தில் நாம் ஈடுபடுகின்ற போது தான் அந்த காரியம் நிறைவு பெறும். ஏன்னா எல்லா விஷயத்தையும் ஒரு மனுஷன் தெரிஞ்சுட்டு அதை அப்படியே செய்ய முடியாது அல்லவா. சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சிடலாம். புதுதாக வரக்கூடிய காரியங்களாக இருந்தால் அது என்னன்னு தெரிந்தவர் யாராவது கட்டாயமாக இருப்பார்கள், அது பற்றி அனுபவம் உள்ளவர்கள் இருப்பார்கள். நம்ம கேட்டுத்தான் செய்ய வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் மஷ்வரா கேட்பதில் தயங்கியது கிடையாது. ஒரு 10,000 பேர் கொண்ட படை மதீனாவை நோக்கி வருகிறது, பெரிய படை. அங்கெல்லாம் ஒரு 1000 பேர் 300 பேர் ஒரு சின்ன சின்ன குழுவாக தான் சண்டை போடுவாங்க. இந்த 10,000 பேர் இவ்வளோ பெரிய படை ரொம்ப பெரிய வல்லரசுகள் தான் தொடுக்க முடியும். இதை ஏற்பாடு செஞ்சு ஒட்டு மொத்தமாக மதீனாவை அழிக்கிறதுக்கு முடிவு செஞ்சுருந்தாங்க. இதில் யகூதிகள் என்று சொல்லக்கூடிய யூதர்களும் இருந்தார்கள், மக்காவாசிகளும் இருந்தார்கள். அது இல்லாமல் சின்ன சின்ன அரபு குழுக்கள்லாம் இருந்துச்சு. இப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இவ்வளோ பெரிய படம் வந்துச்சுன்னா இதை எதிர்கொள்வது எப்படி, இது குறித்து ஆலோசனை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. இருக்கிற வச்சு நம்ம போய் பார்க்கலான்னு எதை தெரிஞ்ச வழிமுறையை டக்குன்னு கடைப்பிடிக்கிறது இல்லை, எதை யார்ட்டையும் சொல்லிக்காமல் போய் நிற்கிறதில்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இது என்ன செய்யணும். ஒரு சஹாபிகளில் பாரசீக நாட்டிலேருந்து வந்தவர் சல்மான் ஃபாரிசி எல்லாம் இருந்தார்கள். அது பெரிய நாடு அல்லவா. இது மாதிரி பல சந்தர்ப்பங்களை அவர்கள் கண்டிருக்கிறார்கள். இது ஒரு பிரச்சனை இல்லை, 10,000 பேரில் அதை விட அதிகமாக கூட வருவாங்க. நம்ம அவங்க எங்கே திசையில் வர்றாங்கன்றதை கரெக்டாக நம்ம கணிக்கணும். மதீனாவை பொறுத்தளவுக்கு 4 புறம் இருக்குதுன்னா 3 புறம் அடைச்சிருக்கு, வர முடியாது. ஒரே ஒரு ரூட்டு தான் இங்கே தான் இருக்குது. அது என்ன செய்யணும்னா பெரிய பெரிய குழியாக நம்ம நோண்டிடணும். நம்ம மதீனா வாசப்படியில் நோண்டலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரமாக வர்றாங்க. இன்றைக்கி நீங்கள் மதீனாவுக்கு போனால் குழி நோண்டப்பட்ட இடங்கள் எங்கன்னு கேட்டால் அது சொல்லுவார்கள். இந்த ரூட்டில் தான் குறுகலான ரூட்டு, இதை தாண்டி இங்கே தான் நுழையணும். இதில் பெரிய பெரிய குழியாக நோண்டுங்க. எந்த அளவுக்கு குழின்னு சொன்னால், ஒரு குதிரை குதிரையில் தாண்டினா கூட தாண்டக்கூடாது, அந்த அளவு பெரிய குழியாக இருக்கணும். நீளம் எவ்வளோ இருக்கணும், அகலம் எவ்வளோ இருக்கணும். இந்த ரூட்டு ஃபுல்லாக குழியாக இருக்கணும். குழி எப்படி நோண்டணும், சல்மான் ஃபாரிசி எல்லாம் சொல்கிறார்.
அதுக்கு பிறகு குழிக்கு உள்ள ஒரு அம்பு வீரர் இருக்கணும், அம்பு வச்சு நிற்கணும். குழிக்கு இந்த பக்கம் அம்பு வச்சு நிற்கணும். இது போதும், எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் அங்கே தான் நிற்கணும், உள்ளே வர முடியாது. இதுக்கு இந்த மெத்தட் இருக்குன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை கேட்டார்கள். உடனடியாக அந்த செயல்பாட்டை, இது நன்றான சரியான ஆலோசனை அப்படின்னு ரசூலுல்லாஹ் முதல்ல கடப்பாரை தூக்கிட்டு குழி நோண்ட இறங்கினார்கள். ஒரு குழி நோண்டுவதற்கு எத்தனை பேர் போடலாம்? 4 பேர் 3 பேர் பிரித்து விட்டாங்க. இந்த 5 பேருக்கு இதான் வேலை, இந்த குழி இங்கே நோண்டணும், நீங்கள் இங்கே நோண்டணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு நின்று அந்த பணி செய்தார்கள் என்று நாம் ஹதீஸ்களில் படிக்கிறோம். இங்கே நாம் கவனிக்க வேண்டும், ஒரு பெரிய காரியம் வரும்போது அதை பற்றி நமக்கு எதை பற்றி முன் அறிவு இருக்காது. எல்லா அனுபவமும் மனிதன் பெற்றிருக்க மாட்டான். ஒவ்வொரு அனுபவம் சின்ன சின்னதாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசிக்கல. இதோட ஒரு பெரிய நாட்டிலேருந்து வந்த ஒருத்தரை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன வாழ்க்கையினுடைய எல்லா கட்டங்களிலும் இது போன்ற ஒரு பண்பு நமக்கு தேவைப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போருக்கு வந்தார்கள். பத்ர் போருக்கு வந்து வேகமாக வந்து ஒரு இடத்த பிடிச்சி உட்காந்துட்டாங்க. டென்ட்டு அடித்து படைகள்லாம் நிறுத்தி உட்காந்துருந்தாங்க. ஒரு சஹாபி ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இப்போ இந்த இடத்த பிடிச்சி உட்காந்துருக்கீங்க, எதிரிகள் வந்து அங்கே நிற்பாங்க, நீங்கள் இங்கே இருக்கீங்க, இப்படி நீங்கள் இருப்பது அல்லாஹ்வுடைய கட்டளையா அல்லது யதார்த்தமாக செஞ்சுருக்கிறீங்களா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை ஒன்றும் இல்லை, நான் முதல்ல வந்து இந்த இடம் கொஞ்சம் விரிவாக இருந்துச்சு உட்காந்துட்டேன்னு சொன்னாங்க. அந்த சஹாபி ரலியல்லாஹு சொன்னார்கள், இது சரியான இடம் அல்ல, இது கொஞ்சம் பள்ளமாக இருக்குது, மழை பெஞ்சா தண்ணி நிற்கும், நம்ம வீரர்கள்லாம் தண்ணியில் செதன்னு சேத்துல நின்றுக்கிட்டு சண்டை போட முடியாது. நம்ம எங்கே நிற்கணும்னா கொஞ்சம் மேடான பகுதியில் நிற்கணும். அப்போ வந்து அவர் வழியே இல்லை, எதிரில் இங்கே தான் வந்து நிற்பாங்க. மழை பெஞ்சா அவங்களுக்கு இது நல்ல ஒரு பெரிய இக்கட்டாக போயிடும். நம்பர் 2, நம்ம நிற்கிற இடத்துல தண்ணீர் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். தண்ணீர் சோர்ஸ், படையில் ஓடி போய் தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இடத்த ரெடி பண்ணிக்கணும். அப்படியே மழை பெஞ்சாலும் கொஞ்சம் தண்ணி நிற்கும், மற்ற தண்ணியெல்லாம் இங்கே வந்து நிற்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி சொன்ன உடனே, அல்லாஹ்வுடைய தூதர் வந்து செஞ்சுட்டேன், அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் சொன்னார், இதுக்காண்டி நம்ம மாற்றலாமா அப்படிலாம் யோசிக்கல. உடனே கழட்ட சொன்னாங்க, இந்த கூடாரத்தை எல்லாம் கழட்டுங்க, அவர் சொல்லக்கூடிய இடத்துல கொண்டு போய் இதை அமையுங்கள். உடனடியாக சொன்ன அதே மாதிரி நடந்துச்சு. மழை பெய்ஞ்சிச்சு, எதிரிகள் வந்து நின்ற இடம் சகதி ஆயிடுச்சு. சரி, கொஞ்ச நேரம் யுத்தம் நடந்த விட தண்ணி குடிக்கலான்னு தேடுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கையில் அந்த பத்ர் கிணறு இருக்குது, அந்த கிணறு அவங்க கையில் இருக்குது, தண்ணி அங்கே இருக்குது, அங்கே எப்படி வர்றது? அந்த சஹாபி சொன்ன ஒவ்வொரு செய்தியும் அங்கே நடக்குது. அப்போ அனுபவம் உள்ளவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வதை நபி அவர்கள் ஆர்வப்படுத்தினார்கள் என்பது மட்டுமல்ல, அல் குர்ஆன் ஷரீஃபும் அதை சொல்லுகிறது. ஷாவிருஹும் ஃபில் அம்ர், உங்கள் காரியங்கள் நீங்கள் மஷ்வரா செய்யுங்க. இப்போ இதை அசந்த மஷ்வரா சொல்லிவிட்டால், ஒரு காரியத்தில் நீங்கள் முடிவெடுத்து விட்டால் ஃபத்தவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ் மீது பொறுப்பு போட்டு அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிருங்க. வெறும் மஷ்வராவே செய்கிறது, கேட்டுக்கிட்டே இருக்கிறது, 5 வருஷமாக கேட்குறது ஒன்றை பற்றி ஆலோசனை பண்ணிக்கொண்டே இருப்பது இல்லை. அதை ஒரு கட்டத்துக்கு மேலே செயல்படுத்துவதற்கு முற்படணும். சொன்னதையே செய்வது இல்லை. அதிலிருந்து எது சரியானது என்பது நமக்குத்தானே தெரியும். அவரவர்களுடைய கருத்தில் சொல்லுகின்ற போது எந்த ஆலோசனை நமக்கு பொருந்தும், இதை முடிவெடுக்கணுமா? அப்படி நீங்கள் முடிவெடுத்த பிறகு அந்த காரியத்தை செய்வதற்கு முன்பு நீங்கள் நினைக்க வேண்டும், எந்த வல்லமையாக இருந்தாலும் எந்த காரியத்தையும் நம்முடைய வல்லமை கொண்டு செய்துவிட முடியாது, அல்லாஹ்வுடைய உதவி வேணும் என்று அல்லாஹ்வின் மீது நீங்கள் பொறுப்பு சாட்டிவிட்டு நீங்கள் காரியங்களில் இறங்கி விடுங்கள். ஒன்று முயற்சி, இன்னொன்று அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுதல். இந்த இரண்டும் சேர்ந்து நீங்கள் பணிகளை செய்கிற போது அந்த காரியம் அல்லாஹ்வால் வெற்றியடைய செய்யப்படும் என்பது திருக்குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகின்ற வாழ்வியலின் வழிகாட்டுதலாக இருக்கின்றன. நல்ல ஆலோசனைகளை பெறுவதற்கும் செயல்படுத்துவதற்குமான நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நல்குவானாக.